ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபிலிமி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வெளியானா கூட 2026 தான் ஒரு ஸ்பானிஷ் ஹாரர் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக அமேசான் பிரைமில் வெளியாகிருக்கிற த விஸ்பர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் லூசியா. இவங்களுக்கு ஏட்ரியன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பியும் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் எப்பா நம்ம அப்பேன் ஒரு மார்க்கமான ஆள், ஐயோ அந்த ஆளோட இனிமேல் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு வந்து கடைசியாக ஆள் அறவமே இல்லாத ஒரு காடு, அங்கே தனியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு, அங்கே வந்து சேர்றாங்க, அங்கே செட்டில் ஆகுறாங்க ஃபைனலாக. இப்போ இதை ஒரு பக்கம் காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் அந்த நெய்பர்ஹுட்லேயே ஒரு கேங்கு, ஒரு கும்பல் ஒன்று சுற்றிட்டு தெரியுது, துப்பாக்கி கைமாக சுற்றிட்டு தெரியுறாங்க. அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த டீனேஜ் பொண்ணுங்க, வயசு பிள்ளைங்க மாட்டுச்சு அப்படின்னா அந்த பிள்ளைங்களை கூட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி கொடூரமாக அவங்களை சித்திரவதை பண்ணி கொன்று அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை விற்று அதன் மூலமாக கையில் காசு பார்க்குற ஒரு கும்பல் அது. அவங்கக்கிட்ட ஒரு பொண்ணும் படத்துடைய ஆரம்பத்தில் மாட்டிக்கிறது, இப்படி அந்த பக்கத்தையும் காமிச்சிடுறாங்க. இப்போ கதாநாயகியுடைய அந்த ஒரு வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, இவங்களும் இவருடைய தம்பியும். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பூனை ஒன்று வருது. அந்த பூனையுடைய பேர் ஜாக்சன். இப்போ அந்த பூனைக்கு கதாநாயகி யார் பார்த்து திடீர்னு நீ ஒன்று மூணாவதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு அந்த வீட்டில் அப்படின்னு அதுக்கு சாப்பாடு பாடலாம் வைக்கிறாங்க. இப்போ அதனுடைய கழுத்தில் ஒரு சின்ன வீடியோ கேமரா ஒன்று மாட்டியிருக்கு, அதில் மெமரி கார்டோடு இருக்குது அந்த கேமரா. இப்போ அந்த பூனை திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வந்தது, என்னத்தையோ டேபிள் கடியில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்னது இது அப்படின்னு கதாநாயகிக்கும் போது தெரியல. நீ வெளியே வாடா அப்படின்னு வர வச்சு, நீ கிளம்பு அப்படின்னு அந்த பூனையை தூக்கி ஜன்னல் வெளியே விட்டுட்டு, என்ன தாத்தா அப்படி தின்னுச்சு அப்படின்னு எடுத்தது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா கதாநாயகிக்கு மிகப்பெரிய ஷாக்கு. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கதாநாயகியை பொறுத்தளவுக்கு ஆமாம் அந்த பூனை அப்படி வந்துட்டு போதே, அதுக்கிட்ட ஒரு கேமரா வேறு அது தொங்குதே, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த கேமராவை கடைசியாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த மெமரி கார்டு எடுத்து இவங்க போட்டு பார்த்தா, அதில் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல ஒரு பொண்ணு இவங்க கிட்ட மாட்டினா அப்படின்னு, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பதிவாயிருக்கு. அது கூடயே அந்த மெமரி கார்டில் இன்னொரு வீடியோ ஒன்று விடப்பட்டிருக்கு. அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயினுக்கு ஜெர்க்கு. அந்த சம்பவமும் என்ன அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் கம்ப்ளீட்டாக போயிடும், ஸ்பாயிலர் ஆகிடும். அதனால் நான் சொல்லலை. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறது சேப்பு கிடையாது, நம்ம உடனே நம்ம தம்பியை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க அவங்க. ஆனால் அது அவங்களுக்கு சாத்தியமாச்சா இல்லையா, இதுக்கு நடுவில் அவங்க அடுத்தடுத்து சந்தித்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை கஸ்டவோ ஹெர்னாண்டஸ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலி நல்ல ஒரு படம் தான் இது. பட் இதில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். இது வந்து ஹாரர் த்ரில்லர் அப்படின்னா ஸ்பூக்கி ஹாரர் த்ரில்லர் கிடையாது. பட் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஓ அதுவா அப்படியா அது தெரிஞ்சு போச்சு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்கிறனால என்னால் அது என்ன ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தெளிவுபடுத்த முடியலை. நீங்கள் படத்தை பார்த்தே அது என்ன ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சமாவது உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்கும். இந்த படத்தை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இதனுடைய பலமே இதனுடைய ரைட்டிங் தான். அட் த சேம் டைம் அந்த ரைட்டிங் தான் இதனுடைய பலவீனமே. ஏன் அப்படின்னா, முதல்ல இந்த படமே ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் படம் தான். இதில் முதல் 50-55 நிமிஷம் கழிச்சு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலமெண்ட், ஒரு ட்விஸ்ட்டு அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆத்தாடியோ இதை நம்ம எதிர்பார்க்கலோய் அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு சம்பவம் ஒன்று ஒரு 50-55 நிமிஷத்தை தாண்டும் போது ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. இந்த கதைக்கிழமை ஸ்லோ பேர்னிங்காகத்தான் திரைக்கதை நகர்த்தப்பட்டிருக்கு. அதனாலேயே பண்ணுறாங்க என்னமோ இருக்குது, அது என்னன்னு தான் நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியே போய் அந்த 50-55 நிமிஷத்தை ரீச் ஆகும் போதெல்லாம் அப்படி போடு ரைட்டு சேகருக்கு சங்கு உறுதி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை நமக்கு விட்டுறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் வரைக்கும் படத்தை பக்காவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வேற மாதிரி படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆக்சுவலி ஒரு சப்ப கதை இது. அந்த சப்ப கதைன்னு ஏன்னு நீங்கள் படம் பார்த்து முடியும் போது உங்களுக்கு தோணும் ஒரு சாதாரண கதை. அந்த கதையை இவங்க எப்படி நரேட் பண்ணாங்க, எப்படி காட்சிகளை ஷஃபிள் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த 50-55 நிமிஷம் வரைக்கும் சுவாரஸ்யத்துடைய உச்சிக்கு இந்த கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த 55 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆத்தாடியோ இப்படி ஒரு சம்பவமா அப்படிங்கிறது நம்ம அந்த விஷயத்துக்கு அறைவாகிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடுது. அப்புறம் என்ன நடக்க போகுது, இப்படி தான் முடியும் அப்படின்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி தான் பண்ண முடியும். அதனால அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 35-40 நிமிஷம் அது மொக்கன்லாம் நம்ம சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. பட் இருந்தால் நம்ம எதிர்பார்க்காம அந்த முதல்ல அந்த படம் எடுத்துகிட்டு போன அந்த விஷயத்துக்கு ஈக்குவலாக செகண்ட் ஹாஃப் பெருசாக இல்லை. பரவாயில்லைங்க, வழக்கம் போல எப்படி முடிக்கணுமோ அந்த மாதிரி முடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை இந்த படம் உங்களுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த படமே ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தான். ஆக்சுவலி இந்த கதைக்குள்ளே ஒரு 6-7 பேர் இல்லை 5-6 பேர் அப்படி வச்சுக்கோங்களேன் கதாபாத்திரங்களாக அங்கங்கே வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கூட ஆக்சுவலாக கதையில் 3 பேர், அதுலேயும் 2 பேர். ஒன்று நம்ம கதாநாயகி, இன்னொன்று அவங்க கூட வர்ற அந்த தம்பி கதாபாத்திரம். இதில் ஆனா கிளாரா குவாங்கோ அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க, அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே அவங்களுடைய தம்பியாக பண்ண மார்சலோ மிச்சினாக்ஸ்
சின்ன பையன் தான், அந்த பையனுக்கும் ஆக்சுவலி நல்ல வெயிட்டான ஒரு கேரக்டர் இது. அந்த பையனும் என்ன பண்ணணுமோ அதை நீட்டாகவே அந்த பையன் பண்ணியிருந்தாப்புல. இந்த படம் டெக்னிக்கலியும் ஓரளவுக்கு ரொம்ப வெல்மேட் ஃபிலிம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் டிசைன், சவுண்ட் டிசைன் மூணும் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு அந்த டீமுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அது நீட்டாகவே வந்திருக்கு ஸ்க்ரீனில். இதில் முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் உங்களுக்கு ப்ரிடிக்டபிளாகத்தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா தான். அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பரபரன்னு பற்றிக்கிட்டு போகிற அந்த மாதிரி காட்சிகள் பின்னாடி கிடையாது. முன்னாடி இருக்குது அந்த 40-45 நிமிஷம் 50 நிமிஷத்துக்கு, பட் பின்னாடி அதிகமாக கிடையாது. ஏன்னா நமக்கு பல விஷயங்கள் தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் பெருசாக நம்ம நினச்ச விஷயம் தான் நடக்கும். அப்படிங்கிறதுனால அந்த பரபரப்பு அப்படிங்கிறது பெருசாக நமக்கு பற்றிக்கல. இந்த ஃபீல் உங்களுக்கு வரலாம். அடல் கரண்டை பொறுத்தளவுக்கு இதில் 2 பீஸில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்துட்டு அந்த காலை நீங்களே எடுத்துக்கங்க. என்கிட்ட கேட்டால் டெஃபினட்டாக இது வந்து ஒரு UA 16+ மினிமம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி படம் தான். ஸோ ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு இந்த படம் வாய்ப்பு இல்லை. நான் ஏன் சொல்கிறேன், நீங்கள் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலை நீங்களே எடுத்துக்கங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் பாஸ் கேட்டகரியில் ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். என்ன தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது, அதனால் ஒரு ஹாரர் த்ரில்லர் தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.